அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பண்ணாக்கா கால்ஃபர் வந்து ஒரு 13 டேஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 85 டேஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா October 15 எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு 85 டேஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடீஸ் டிப்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம், ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததை திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம வெற்றி பெறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறதை விட எவ்வளோ அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். ஸோ இதுவும் நம்மளுடைய வெற்றிக்கு வந்து பண்ணாக்கா ரொம்ப வந்து பண்ணாக்கா சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே இது ரிவிஷன் அண்டு டெஸ்ட்டு இது ரெண்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய வெற்றிக்கு. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் எப்பவும் மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 வெற்றி பெற மிக சிறந்த கருவி நட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்கா நட்பு அப்படின்றது வந்து பண்ணாக்கா நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நம்முடைய நட்பு அப்படின்றது வந்து பண்ணாக்கா மிக சிறந்ததாக இருக்கும். எல்லாருடைய நட்புமே ஒருத்தருக்கு வந்து பண்ணாக்கா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அதை விட வந்து பண்ணாக்கா அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அதே அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம வெற்றி பெறணும்னா நமக்கான ஒரு மிக சிறந்த கருவி நட்பு. நான் இந்த இடத்துல எதை நட்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், ஏதோ ஒரு டாபிக் நமக்கு புரியல, அந்த டாப்பிக்கை வந்து பண்ணாக்கா யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வந்து பண்ணாக்கா புரியும், எவ்வளோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னாக்கா வெறும் 25% மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஒரு வீடியோவை பார்க்கும்போது இல்லை யாரோ ஒரு டீச்சர் நமக்கு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுப்போம், ஒரு 25% புரிஞ்சுப்போம். சரிங்களா? இதே வந்து பண்ணாக்கா நம்ம குரூப் டிஸ்கஷன், நம்ம கூட இருக்கக்கூடிய சக தோழர்களோடு வந்து பண்ணாக்கா நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு 50% அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாக்கா அதை வந்து பண்ணாக்கா 50% அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆசிரியராக இன்னொருத்தருக்கு ஒரு டாப்பிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 100% அந்த டாப்பிக்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிச்சுட்ருக்குறோம். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும், ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டீச்சர் இடத்துல இருந்து படிங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா டீச்சர் தான், சரிங்களா? ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு டாபிக் வந்து பண்ணாக்கா ஸ்டூடெண்ட்டுக்கு போய் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம முழுசாக வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம். அந்த சொல்கிற விஷயம் வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் நமக்கு மறக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி படிப்போம் அப்படின்னா அதை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி படிப்போம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்காதீங்க, சரியா? இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு படிங்க. சரிங்களா? இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தா நம்ம எந்த அளவுக்கு படிப்போமோ, எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போமோ அந்த அளவுக்கு படிங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா உங்களுக்கு எப்போவுமே அந்த டாபிக் மறக்கவே மறக்காது. அதே மாதிரி நிறைய சொல்லிக் கொடுங்க. யாருக்கு சொல்லிக் கொடுக்குறது? நமக்கு டைமே வந்து பண்ணாக்கா 85 டேஸ் தான் இருக்குது சார். அப்புறம் நம்ம சொல்லிக் கொடுனா யாருக்கு சார் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கான நண்பர் யார் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சுவர் தான், சரிங்களா? அந்த சுவர்கிட்ட போய்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் படித்து முடிச்சிடுங்க. அந்த மெட்டீரியலையோ புக்கையோ வந்து பண்ணால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மொத்தத்தை என்ன பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வாங்க. டெரிவேஷன் போட்டு பாருங்கள். அதாவது போர்டு மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதில் போட்டு பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னாக்கா நமக்கு அந்த விஷயம் மறக்கவே மறக்காது. நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்கா நட்பு அப்படின்னு சொன்னது வந்து பண்ண எதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி படிக்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்து வரக்கூடிய 85 நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம குரூப் டிஸ்கஷன், நம்ம கூட யாரோ ஒரு 2 பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் படித்தது அவங்ககிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்முடைய மெமரி பவர் வந்து வேணாக்கா இன்க்ரீஸ் ஆகும். இதே யாருமே இல்லை, நான் இண்டிவிஜுவலாக தான் படிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் படிக்கிற அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த வால்கிட்ட, சரிங்களா, அதுங்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா உங்களுடைய அந்த
புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி, அந்த மெமரி பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். வரக்கூடிய தேர்வில் தேர்ச்சி பெறத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான வழியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.